மகர ராசிக்காரர்களே இதை கவனமாக கேளுங்க. இது ஒரு சாதாரண வீடியோ இல்லை, உங்களுக்கு வந்த ஒரு அறிவிப்புங்க. நீங்கள் இதை இப்போ பார்க்குறீங்கன்னா இது சரியான நேரத்தில் வந்த ஒரு சைகைங்க. சமீபமாக எதுவும் கையில் வந்து சேர்ந்த மாதிரி இல்லை, எல்லாமே தாமதமாக நடக்குது. நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க ஆனால் ரிசல்ட் இல்லை, அதனால் உங்கள் மனசில் ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னு தோணிகிட்டே இருக்கலாமுங்க. ஆனால் உண்மை என்னென்னா எந்த தவறும் நடக்கலைங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய கட்டத்துக்கு போக ரெடி ஆகுதுங்க. ஆனால் அந்த கதவு திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நிறுத்தம், ஒரு சின்ன சோதனை. இந்த நேரத்தில் நீங்கள் சோர்ந்து போயிட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு உங்களை தாண்டி போயிடுங்க. ஆனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா அதே வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்க. அதனால் இப்போ உங்கள் மனசில் இருக்கிற அந்த ஒரு ஆசையை நினச்சிக்கிட்டு நான் நம்பிக்கையோடு இருக்கேன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் நல்லதை இழுத்து கொண்டு வருங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நேரத்தில் வரும் சைகைகள் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க இப்போ உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் அந்த மறைந்த உண்மையை தெரிஞ்சுக்கலாமுங்க. வணக்கம் மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை நிச்சயம் கொண்டு வர போகுதுங்க. ரொம்ப நாளாக பல கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்காம நிறைய அவமானங்களும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ உங்கள் தலையெழுத்தையே முழுசாக மாற்றி அமைக்க உங்கள் வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போகிறாருங்க. யார் அவர், உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னென்ன ஆச்சரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம்ங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்கள் இனிமேல் தான் நடக்க போகுதுங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிற ஒரு தங்கமான மனசு உங்களுக்கு இருக்குங்க. ஆனால் அந்த நல்ல மனசுக்கும் இதுவரைக்கும் சரியான அங்கீகாரம் கிடைச்சதான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்கள் நல்லதை நினச்சி யாருக்காவது உதவி செஞ்சாலும் அது உங்களுக்கு கடைசியில் கெட்டதாக தான் வந்து முடியுங்க. சொந்த பந்தங்களாக இருக்கட்டும், இல்லை கூட வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரும் உங்ககிட்ட இருந்து அவங்க காரியத்தை சாதிச்சுக்கிட்டு உங்களை அப்படியே நட்டாத்தில் கலட்டி விட்டுருப்பாங்க. இதனால பல ராத்திரிகள் தூங்காமல் நாம் என்ன தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு மட்டும் எப்போவும் இப்படி நடக்குதுன்னு நினச்சி தனியாக அழுதுருப்பீங்க. கண்ணீருக்கெல்லாம் ஒரு விடை கிடைக்கிற நேரம் இப்போ வந்துருச்சுங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் எப்பவுமே உங்களுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டார். அவர் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டங்களை கொடுத்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த உலகத்தையும் மனுஷங்களையும் கற்றுக் கொடுக்கறதுக்காக தாங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் வலிகள் எல்லாமே உங்களை ஒரு வைரமாக பட்டத்திட்டுவதற்காக தான் நடந்த விஷயங்கள்ங்க. இப்போ உங்களுக்கான வசந்த காலம் ஆரம்பிக்க போகுது. உங்கள் கிரகநிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக மாறிக்கிட்டு வருதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா இத்தனை நாளாக உங்களை கட்டி போட்டிருந்த அந்த தடைகள், கண்ணுக்கு தெரியாத எதிர்ப்புகள் எல்லாம் இப்போ சுக்குநூறாக உடைய போகுது. உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த தேவையில்லாத குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் முற்றிலும் திரிந்து ஒரு பெரிய நிம்மதி உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இந்த ஒரு முக்கியமான காலகட்டத்தில் தான் உங்கள் வாழ்க்கையை அடுத்த உயரத்துக்கு கொண்டு போக அந்த புதிய நபர் உங்கள் வீட்டு வாசப்படியே மிதிக்க போகிறாரு. அந்த நபர் உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த ஒருத்தராக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ரொம்பவும் நம்பிக்கையான ஒரு நண்பராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு முன்பின் துளியும் தெரியாத ஒரு புதிய நபராக கூட இருக்கலாமுங்க. ஆனால் அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சாதாரண மனுஷனாக உள்ளே வரமாட்டார். உங்களுக்கான மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தன் கையில் கொண்டு வர போகிறாருங்க. அவர் சொல்கிற ஒரு வார்த்தை இல்லை அவர் கொடுக்க போகிற ஒரு சின்ன ஆலோசனை உங்கள் தொழிலில் நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு மிகப்பெரிய ஆக்கப்பூர்வமான மாற்றத்தை உண்டாக்குங்க. கழுத்து வரைக்கும் கடன் பிரச்சனையில் மாட்டிட்டு முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை அவர் கொண்டு வருவாருங்க. இந்த கடன் எல்லாம் அடைக்க போகிறோம், எப்படி நம்ம பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைக்க போகிறோம்னு வருத்தப்பட்டு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அவர் மூலமாக ஒரு பெரிய பண வரவு காத்துட்டு இருக்குதுங்க. அவர் உங்கள் வீட்டுக்கு வந்த பிறகு உங்கள் வீட்டில் இருக்கிற எதிர்மறை ஆற்றல்கள் எல்லாம் வெளியேறி ஒரு தெய்வ கடாட்சம் உண்டாகுங்க. குறிப்பாக நீங்கள் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களா இருந்தால் இதுவரைக்கும் இருந்த முடக்கங்கள் எல்லாம் மாறி வியாபாரம் பல மடங்கு பெருக போகுதுங்க. உங்களை யாருக்கெல்லாம் வேண்டாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க எல்லாமே உங்கள் வளர்ச்சியை பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்களை தேடி வந்து பேச போகிறாங்க. இது வெறும் ஆரம்பம் மட்டும்தாங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க காத்துட்டு இருக்குதுங்க. இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற நேரத்தில் முதலாவதாக உங்கள் மனசில் ஒரு இனம் புரியாத தைரியம் பிறக்குங்க. இதுவரைக்கும் நாளைக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த காலம் எல்லாம் மலையேறி போகுங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு புது உத்வேகம், இன்னைக்கு நாம் எதையோ சாதிக்க போகிறோங்கிற அந்த சுறுசுறுப்பு தானாகவே உங்களுக்குள்ளே வந்துடுங்க. வேலை தேடி ரொம்ப நாளாக அலைஞ்சிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த நபர் மூலமாக ஒரு அருமையான வேலை வாய்ப்பு அமையுங்க. நீங்கள் நினச்ச சம்பளத்தில் நினச்ச இடத்துல வேலை கிடைச்சி உங்கள் குடும்பத்தோட வறுமை மொத்தமாக விலக போகுதுங்க. வேலை பார்க்குற இடத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வை வேற யாரோ தட்டி பறிச்சுட்டு போயிருப்பாங்க. ஆனால் இனிமேல் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உண்மையான மரியாதை அந்த இடத்துல கிடைக்குங்க. உங்கள் மேல் அதிகாரிகளே உங்களை கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு உங்கள் திறமை வெளிப்படுங்க. சொந்த வீடு வாங்கணும் இல்லை நிலம் வாங்கணும்னு கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கனவு ரொம்ப சீக்கிரமாகவே நினைவாக போகுதுங்க. பல வருஷமாக தடைபட்டுட்டு இருந்த உங்கள் வீட்டு வேலைகள் கூட இனிமேல் தடையின்றி ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிப்புங்க.
இந்த புதிய நபர் கொண்டு வரப்போற அதிர்ஷ்டம் அப்படிப்பட்டதுங்க. ஒரு சிலருக்கு வெளியூரோ அல்லது வெளிநாடோ போற வாய்ப்புகள் கூட தேடி வருமுங்க. அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க வாழ்க்கை தரம் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உயருங்க. நீங்க இத்தனை காலமா யாருக்கெல்லாம் உதவி செஞ்சீங்களோ அவங்க மூலமா இல்லாம நீங்க எப்பவோ செஞ்ச ஒரு சின்ன புண்ணியம் இப்ப இந்த நபர் ரூபத்துல உங்களுக்கு ஒரு பெரிய லாபத்தை கொடுக்க போகுதுங்க. உங்களை ஏளனமா பார்த்த சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க கால் மேல கால் போட்டு ராஜாவா ராணியா உட்கார்ந்து சாதிக்க போறீங்க. உடல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லணும்னா ரொம்ப நாளா தீராத வியாதிகளால் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வைத்தியர் மூலமாவோ இல்ல சரியான மருத்துவ ஆலோசனைகள் மூலமாவோ முழுமையான குணம் கிடைக்க போகுதுங்க. மருத்துவ செலவுக்காகவோ மாசம் மாசம் ஒரு பெரிய தொகையை ஒதுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அந்த செலவுகள் எல்லாம் குறைஞ்சு பணம் கையில தங்க ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்கு இடையில இருந்த தேவையில்லாத சண்டைகள், பிடிவாத குணங்கள் எல்லாம் காணாம போய் 2 பேருக்கு இடையில ஒரு நெருக்கமான புரிதல் உண்டாகுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்சிட்டு இருந்த தம்பதிகளுக்கு உங்க வீட்டுல கூடிய சீக்கிரமே ஒரு மழலை சத்தம் கேட்க போகுதுங்க. அந்த குழந்தை பிறந்த பிறகு உங்க வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா வாசம் செய்ய போறாங்க. இது எல்லாமே அந்த ஒரு நபருடைய வருகைக்கு பிறகு ரொம்பவே வேகமா நடக்க போகுதுங்க. உங்க தொழில நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு லாபத்தை மட்டும் தேடி தரப்போகுதுங்க. இதுவரைக்கும் நஷ்டத்துல ஓடிட்டு இருந்த வியாபாரம் கூட இனிமே அசுர வேகத்தை லாபத்தை நோக்கி போகுங்க. உங்க கடைக்கு வர வாடிக்கையாளர்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குங்க. கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு உங்க கூட்டாளி மூலமா பெரிய பண வரவு வருமுங்க. உங்களை ஏமாத்த நினைச்சவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாகுங்க. கோர்ட்டு வழக்குன்னு கோர்ட்டு படி ஏறி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வருங்க. உங்க சொத்துக்களை யாராவது ஏமாத்தி பறிச்சிருந்தா அது திரும்பவும் உங்க கைக்கே வந்து சேருமுங்க. இப்படி நாலா பக்கத்துல இருந்தும் நல்ல செய்திகள் மட்டுமே உங்க காதுக்கு வரப்போகுதுங்க. இந்த நபர் யாரு, அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு பெரிய கேள்வி இப்போ உங்க மனசுல ஓடிட்டு இருக்குமுங்க. நான் சொல்றத ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. அந்த நபர் உங்க வீட்டு வாசலுக்கு வரும்போது எந்த ஒரு ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப சாதாரணமா தான் வருவாரு. அவர் ஒரு வயசானவரா இருக்கலாம், இல்ல உதவி கேட்டு வர ஒரு வழிபோக்கனா கூட இருக்கலாம். அதனால இனிமே உங்க வீட்டு வாசலுக்கு யார் வந்தாலும் முகசுளிக்காம அவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா எந்த ரூபத்துல இறைவன் அந்த அதிர்ஷ்டத்தை உங்ககிட்ட அனுப்புவாருன்னு யாருக்கும் முன்கூட்டியே தெரியாதுங்க. அந்த நபர் வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்களுக்கே ஒரு நல்ல அதிர்வலை தெரியும். வீட்டுல இருக்கிற சாமி விளக்கு வழக்கத்தை விட ரொம்ப பிரகாசமா எரியும். மனசுக்குள்ள இத்தனை நாளா இருந்த பாரம் குறைஞ்சு ஒரு இனம் புரியாத அமைதி குடிக்கொள்ளுங்க. இதெல்லாம் வச்சு அந்த நபர் உங்களுக்கான அதிர்ஷ்ட தேவதைன்னு நீங்க முழுசா நம்பலாம். குறிப்பா மகர ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் தான் சொல்லணுங்க. இத்தனை நாளா புருஷன் கையில காசு வாங்கி குடும்பத்தை ஓட்டுறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிப்போச்சு, நம்ம கையில காசு இல்லையேன்னு நினைச்சு வருத்தப்பட்டவங்களுக்கு நீங்களே சொந்தமா சம்பாதிக்கிற ஒரு வழி பிறக்க போகுதுங்க. வீட்டுல இருந்தபடியே சின்னதா ஒரு தொழில் செஞ்சு 4 காசு சம்பாரிச்சு உங்க தேவைகளை நீங்களே பெருமையா பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. ஆசையா நகை வாங்கணும், பட்டுப்புடவை வாங்கணும்னு சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசெல்லாம் முன்னாடி திடீர்னு வேற எதுக்காவது செலவாகி உங்களை அள வச்சிருக்கும். ஆனா இப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரி தங்கம் உங்க வீட்டுல சேருங்க. உங்க சேமிப்பு பல மடங்கு உயருங்க. மாமியார் மருமகள் பிரச்சனை, நாத்தனார் பிரச்சனை என்ன, வீட்டுல இருந்த சலசலப்பு எல்லா முடிவுக்கு வந்து வீட்டுல சந்தோஷம் ததும்பி வழியுங்க. உங்களை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தவங்க வாயாலேயே உங்களை பாராட்டுற அளவுக்கு உங்க செல்வாக்கு உயரப்போகுதுங்க. ஆனா இதுல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமும் இருக்குதுங்க. உங்க வாழ்க்கை தரம் கொஞ்சம் கொஞ்சமா உயரும் போது கூடவே உங்களை சுத்தி இருக்கிறவங்களோட வயிற்றுச்சலும் கண்டிப்பா அதிகமாகுங்க. நேத்து வரைக்கும் நம்ம கிட்ட கையேந்தி கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய ஆளானா, இவன் கார் வாங்குறானே, புது வீடு கட்டுறானேன்னு உங்க சொந்தக்காரங்களே உங்க முதுகுக்கு பின்னாடி பேச ஆரம்பிப்பாங்க. அதனால உங்க வீட்டுக்கு வரப்போற அந்த புதிய நபரை பத்தியோ இல்ல உங்களுக்கு கிடைக்க போற பெரிய பணவரவு, வேலை வாய்ப்புகளை பத்தியோ யாருக்கிட்டையும் முன்கூட்டியே பெருமையா சொல்லிக்க தெரியாதீங்க. உங்க ரகசியங்களை நீங்களே பத்திரமா காப்பாத்திக்கோங்க. ரொம்ப நம்பி உங்க பலவீனங்களை மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அதை வச்சே உங்களை பின்னாடி குழிப்பறிக்க பார்ப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்களான நீங்க ரொம்ப வெளிப்படையானவங்க. மனசுல பட்டதை ஒளிவு மறைவு இல்லாம அப்படியே சொல்லிடுவீங்க. இந்த குணத்தை கொஞ்சம் மாத்திக்கிட்டு யாருக்கிட்ட எதை பேசணும்னு ஒரு வரமுறை வச்சுக்கிட்டா உங்க வெற்றியை யாராலையும் அசைக்க முடியாதுங்க. படிக்கிற பசங்களை பத்தி சொல்லணும்னா இது வரைக்கும் படிப்புல கவனம் இல்லாம மொபைல் ஃபோன் நண்பர்கள்னு சுத்திட்டு இருந்தவங்க கூட இப்ப முழு கவனத்தோட அவங்க எதிர்காலத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க. குறிப்பா அரசு வேலைக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புதிய நபரோட ஆலோசனையோ இல்ல சிறு உதவியோ ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலா அமையுங்க. நீங்க எழுத போற போட்டித் தேர்வுகள்ல ரொம்ப சுலபமா வெற்றி பெறுவீங்க. காதல் விஷயத்துல ரொம்ப நாளா வீட்டுல சம்மதம் கிடைக்காம 2 பக்கமும் இடியாப்ப சிக்கல் மாதிரி மாட்டிக்கிட்டு போராடிட்டு இருந்தவங்களுக்கு பெரியவங்க மனசு மாதிரி அவங்க சம்மதத்தோட கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குங்க. உங்களை விட்டு காரணமே இல்லாம பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம்
அவங்களா தப்பு செஞ்சுட்டோம்னு உணர்ந்து உங்கள தேடி வருவாங்க. ஆனா இப்ப யார ஏத்துக்கணும், யார தள்ளி வைக்கணும்னு உங்களுக்கு ரொம்ப தெளிவாவே தெரிஞ்சிருக்குங்க. கடந்த காலத்துல நீங்க பட்ட அடிகள் உங்களுக்கு அந்த பாடத்த ரொம்ப ஆழமா கத்துக் கொடுத்துருக்குங்க. இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறப்போ நீங்க முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னா, உங்க குலதெய்வ வழிபாடு. எவ்வளவுதான் பணம், காசு, புகழ் வந்தாலும் அந்த குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இல்லைன்னா அது நிலைச்சு நிக்காதுங்க. உங்கள தேடி வரப்போற அந்த நபர உங்க குலதெய்வம் தான் உங்ககிட்ட அனுப்பி வைக்குதுன்னு முழுசா நம்புங்க. ரொம்ப வருஷமா குலதெய்வ கோவிலுக்கு போகாம, முடிக்காணிக்க செலுத்தாம, இல்ல வேற ஏதாவது நேர்த்திக்கடன் பாக்கி வச்சிருந்தீங்கன்னா அத முதல்ல செஞ்சு முடிச்சிருங்க. நீங்க செய்யற அந்த சின்ன வழிபாடு உங்க வாழ்க்கையில இன்னும் பல மடங்கு நல்ல விஷயங்கள கொண்டு வந்து சேர்க்குங்க. செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்ல வீட்ல நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் ஏத்தி மனசார உங்க குலதெய்வத்த வேண்டிக்கோங்க. உங்க வேண்டுதல்கள் எல்லாமே அப்படியே முழுசா பலிக்க போற நேரம் இதுங்க. பணம் உங்க கைக்கு தாராளமா வர ஆரம்பிச்சதும், அதுக்கு முன்னாடி உங்கள கண்டுக்காதவங்க, உங்கள ஏமாத்துனவங்க எல்லாம் இப்ப திடீர்னு அதிகமா பாசம் காட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு உங்ககிட்டயே கடன் கேட்டு வருவாங்க. இங்க தான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணுங்க. உங்க நல்ல மனசு மறுபடியும் அவங்களுக்கு இறங்கி உதவி செய்ய தோணுங்க. ஆனா அந்த தப்ப மட்டும் திரும்பவும் செஞ்சுறாதீங்க. ஏன்னா இப்ப நீங்க கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரப்போற இந்த நேரத்துல மறுபடியும் இந்த மாதிரி சுயநலமான ஆட்கள நம்புனீங்கன்னா, உங்க வளர்ச்சி பெரிய அளவுல பாதிக்கப்படுங்க. உங்க உதவி கேட்கிறவங்களுக்கு முடிஞ்சா சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஆனா பெரிய தொகைய கடனா கொடுத்துட்டு திரும்பவும் நிம்மதி இல்லாம அலையாதீங்க. உங்க பணத்த பத்திரமா உங்க குடும்பத்தோட எதிர்காலத்துக்கு மட்டும் முதலீடு செய்யுங்க. உங்க பிள்ளைகளோட படிப்புக்கு, கல்யாணத்துக்குன்னு சிறுக சிறுக சேமிக்க ஆரம்பிங்க. எத்தன நாளா ராத்திரியில தூக்கம் வராம விடிய விடிய முழிச்சுக்கிட்டு, நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து பயந்து வாழ்ந்த அந்த இருண்ட காலம் இப்ப முழுசா மாறப்போகுதுங்க. தலையணை நனையிற அளவுக்கு தனிமையில அழுத நாட்கள் எல்லாம் முடிஞ்சு, இப்ப சந்தோஷத்துல உங்க கண்ல ஆனந்த கண்ணீர் வரப்போகுதுங்க. மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும்போது உங்க முகத்திலேயே தானா ஒரு புது தேஜஸ் உண்டாகுங்க. உங்கள பார்க்குறவங்களுக்கே நல்லா தெரியும், இவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பெரிய நல்ல மாற்றம் நடந்திருக்குன்னு. அந்த அளவுக்கு உங்க தோற்றத்திலயும், உங்க பேச்சுலயும் ஒரு பெரிய கம்பீரம் வரப்போகுதுங்க. இத்தனை நாளா உங்கள அலட்சியமா பார்த்தவங்க எல்லாம் இப்ப நீங்க சொல்ற வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து கேட்க ஆரம்பிப்பாங்க. 4 பேர் இருக்கிற சபையில உங்களுக்கு இனிமே முதல் மரியாதை தான் கிடைக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த காலகட்டத்துல உங்க உள்ளுணர்வு ரொம்பவே துல்லியமா வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. யார நம்பலாம், யார தள்ளி வைக்கலாம்னு உங்க மனசே உங்களுக்கு கரெக்டா சொல்லிடுங்க. ராத்திரியில நீங்க தூங்கும்போது உங்களுக்கு வரவேண்டிய கனவுகள் மூலமா சில நல்ல செய்திகள் உங்களுக்கு முன்னாடியே தெரிய வருங்க. சாமி உங்ககிட்ட பேசுற மாதிரியோ, இல்ல மலர்கள், தீபம் இதெல்லாம் உங்க கனவுல அடிக்கடி வருங்க. இது எல்லாமே அந்த பெரிய நல்ல மாற்றத்துக்கான அறிகுறிகள் தாங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்கள வழி நடத்துறத நீங்க ரொம்ப ஆழமாவே உணர்வீங்க. வீட்ல ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கணும்னு ரொம்ப வருஷமா காத்துட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கான வேலைகளை இப்ப தைரியமா நீங்க ஆரம்பிக்கலாம்ங்க. எந்த தடங்களும் இல்லாம அந்த கல்யாணமோ, காதுகுத்தோ ரொம்ப பிரமாதமா நடந்து முடியும். உங்களுக்கு எதிரா செயல்பட்டவங்க, உங்களுக்கு குழி பறிக்கணும்னு நினைச்சவங்க நிலைமையெல்லாம் இப்ப தலைகீழா மாறப்போகுதுங்க. அவங்க வெட்டின குழியில அவங்களே விழுறது உறுதிங்க. நீங்க போய் அவங்கள பழிவாங்கணும்னு எந்த அவசியமும் இல்லைங்க. நீங்க சும்மா கம்முனு உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. உங்க சார்பா காலம் அவங்களுக்கு ரொம்ப சரியான பதிலடி கொடுக்குங்க. உங்கள ஏமாத்தி உங்ககிட்ட இருந்த பணத்த புடுங்குனவங்க இப்ப அதை எப்படி திருப்பி கொடுக்கறதுன்னு முழிப்பாங்க. ஏன்னா நீதி தேவனான சனி பகவான் உங்க பக்கம் இருக்கிறப்போ தப்பு செஞ்சவங்க யாருமே சுலபமா தப்பிச்சு போக முடியாதுங்க. உங்கள பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே உச்சத்துக்கு போக போகுதுங்க. குடும்பத்துல இதுவரைக்கும் இருந்த பித்ரு தோஷங்கள், அதாவது முன்னோர்களோட சாபங்கள் ஏதாவது இருந்தா அது எல்லாமே இப்ப நீங்கி அவங்களோட முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பாகப்பிரிவினைக்காக அண்ணன் தம்பிக்குள்ள இல்ல, பங்காளிகளுக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி எல்லாரும் ஒண்ணு சேருவாங்க. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த பூர்வீக சொத்து பிரச்சனை எந்த ஒரு பெரிய சண்டையும் இல்லாம ரொம்ப சுமூகமா முடிவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்க கைக்கு வந்து சேருங்க. விவசாயம் செய்றவங்களா இருந்தா இப்ப நீங்க போடுற உழைப்புக்கு பல மடங்கு மகசூல் கிடைக்குங்க. தண்ணி பிரச்சனையோ இல்ல விளைச்சல் நஷ்டமோ இனிமே வர வாய்ப்பே இல்ல. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான யோக காலத்துல நீங்க இப்ப அடி எடுத்து வச்சிருக்கிறீங்க. தினமும் காலையில் எழுந்த உடனே உங்களுடைய உள்ளகைங்களை பார்த்து உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே மனசுல வளர்த்துக்கோங்க. இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு நல்லதே நடக்கும்னு நீங்களே உங்களுக்குள்ள திரும்ப திரும்ப சொல்லிக்கோங்க. அந்த புதிய நபரோட வரவு உங்க வாழ்க்கையை மட்டும் இல்ல, உங்க அடுத்த தலைமுறையே மாத்தி அமைக்க போகுதுங்க. நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் போதுங்க. இனிமே உங்க பிள்ளைங்க ஒரு ராஜா மாதிரி வாழ போறாங்க. அதனால பழைய கவலைகளை எல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு வரப்போற வசந்த காலத்தை வரவேற்க தயாராயிருங்க. உங்க கண்ணீருக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய சந்தோஷ பரிசா கிடைக்க போகுதுங்க. முழு நம்பிக்கையோட செயல்படுங்க. வெற்றி நிச்சயம் உங்க பக்கம் தாங்க. நீங்க வெளியில சொல்லாம உள்ளுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருந்த உங்க திறமைகளுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுதுங்க. பாட்டு பாடுறதோ இல்ல கைவினை பொருட்கள் செய்யறதோ இல்லைன்னா சமையல் கலையோ, இப்படி உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு தனித்திறமை அந்த புதிய நபர் மூலமா 4 பேருக்கு தெரிய வரப்போகுதுங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தை தேடித்தரப்போகுது. சும்மா பொழுதுபோக்குக்காக நீங்க செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம்
விஷயம் இப்போ உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு பெரிய தொழிலாக மாறப்போகுதுங்க. உங்களை யாருக்கெல்லாம் முன்னாடி எல்லாம் முட்டாள்னு நினைச்சாங்களோ அவங்க முன்னாடி நீங்க ஒரு பெரிய அறிவாளியா சாதிக்க பிறந்தவரா தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. உங்க புகழை பார்த்து சுத்தி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுற நேரம் நெருங்கிடுச்சுங்க. மன அமைதிக்காக ரொம்ப நாளா ஒரு ஆன்மீக பயணம் போகணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா பண கஷ்டத்தாலேயோ இல்ல வேற ஏதாவது வேலை பளு காரணமாகவோ அது தள்ளி போயிட்டே இருந்திருக்குங்க. ஆனா இப்ப அந்த தடைகள் எல்லாம் விலகி குடும்பத்தோட ஒரு பெரிய புண்ணிய ஸ்தலத்துக்கு போய் சாமி தரிசனம் பண்ற பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குங்க. அந்த பயணம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையாவே அமைய போகுதுங்க. அங்க நீங்க சந்திக்க போற ஒரு சாதுவோ இல்ல ஒரு பெரியவரோ உங்க மனசுல இருக்கிற எல்லா குழப்பங்களுக்கும் ஒரு தெளிவான விடையை கொடுப்பாருங்க. அந்த பயணத்துக்கு அப்புறம் உங்க உடம்புலையும் மனசுலயும் ஒரு புது தெம்பு பிறக்குங்க. வீட்டுல இருக்கிற இருளெல்லாம் விலகி ஒரு சுபிட்சமான சூழ்நிலை உருவாகுங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா கடைபிடிக்கணும். அது என்னன்னா உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை, குறிப்பா உங்க வயசான அப்பா அம்மாவை ரொம்ப நல்லபடியா பார்த்துக்கோங்க. அவங்க மனசு நோக்கிற மாதிரி எந்த ஒரு வார்த்தையும் கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா அவங்களோட ஆசீர்வாதம் தான் இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப பெரிய பாதுகாப்பாரனா இருக்க போகுதுங்க. அவங்க கண்ணில் இருந்து வர சந்தோஷ கண்ணீர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா தோஷங்களையும் அடிச்சுக்கிட்டு போயிடுங்க. முதியோர் இல்லத்துல இருக்கிறவங்களுக்கோ இல்ல ஆதரவு இல்லாதவங்களுக்கோ உங்களால முடிஞ்ச சின்ன உதவியோ ஒரு வேளை சாப்பாட்டையோ வாங்கி கொடுங்க. அந்த புண்ணியம் தான் அந்த புதிய நபர் கொண்டு வர போற அதிர்ஷ்டத்தை எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க. குழந்தை காலத்துல நடந்த கசப்பான சம்பவங்களை நினைச்சு நினைச்சு உங்க நிகழ்காலத்தை நீங்க வீணாக்க கூடாது. அந்த துரோகங்களை எல்லாம் ஒரு பாடமா மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஆனா அதையே நினைச்சுக்கிட்டு புதுசா வர நல்ல வாய்ப்புகளை சந்தேகப்படாதீங்க. உங்க ராசிநாதன் சனி பகவான் எப்பவுமே மெதுவாக தான் பலன்களை கொடுப்பாருங்க. ஆனால் அவர் கொடுக்குற அந்த பலன்கள் உங்களை விட்டு என்றைக்குமே போகாது. ஒரு இரும்பு கோட்டை மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. நிதானமாக யோசிச்சு அந்த புதிய நபரோட ஆலோசனையை கேட்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைங்க. உங்கள் வாழ்க்கை படகு இப்போ புயலை தாண்டி ஒரு அமைதியான கரையை நோக்கி போயிட்டு இருக்குங்க. சீக்கிரமே நீங்கள் ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இத்தனை நாளாக நீங்கள் ரொம்ப நம்புறவங்க எல்லாம் உங்களை நடுத்தெருவில் விட்டுட்டு போனப்போ யாரோ ஒரு முகம் தெரியாத நபர் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத நல்ல விஷயம் இனிமேல் அடிக்கடி நடக்க ஆரம்பிக்குங்க. ஏன்னா உங்க நேரம் இப்போ கூடி வந்துருச்சு. குறிப்பாக தொழில் விஷயமா நீங்கள் போடுற திட்டங்கள் எல்லாம் அப்படியே 100% பலிக்க போகுது. ரொம்ப வருஷமா ஒரு சொந்த தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டு அதுக்கு தேவையான முதலீடு இல்லாமல் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அந்த புதிய நபர் மூலமாக உங்களுக்கு தேவையான அந்த பண உதவி எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் உங்களை தேடி வரப்போகுதுங்க. உங்களை பார்த்து இவனால என்னத்தை சாதிச்சிட முடியும்னு கேலி பாசினவங்க எல்லாம் இனிமேல் உங்கள் தொழில் வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிற்க போகிறாங்க. சிலருக்கு குடும்பத்தில் இதுவரைக்கும் ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் வந்துட்டு இருந்த மருத்துவ செலவுகள் மொத்தமாக குறைய போகுதுங்க. மருத்துவமனை வாசம் மருந்து மாத்திரைன்னு செலவு பண்ணி காசையெல்லாம் இழந்து நின்னவங்களுக்கு இப்போ உடம்புல ஒரு புது தெம்பும் ஆரோக்கியமும் கிடைக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு சொல்ல போகிற ஒரு சின்ன கை வைத்தியமோ இல்லை அவர் காட்ட போகிற ஒரு நல்ல வைத்தியரோ உங்கள் உடல்நிலையில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வருவாருங்க. எனவே மருத்துவமனை பக்கம் ஒதுங்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு வராதுங்க. நிம்மதியான தூக்கம், ஆரோக்கியமான சாப்பாடுன்னு உங்கள் வாழ்க்கை முறை ரொம்பவா அழகாக மாறப்போகுது. அதே மாதிரி கடன் பிரச்சனையில மாட்டிட்டு முடிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய நிம்மதி கிடைக்க போகுதுங்க. எப்படி இந்த கடனை எல்லாம் கட்டி முடிக்க போகிறோம்னு ராத்திரி பகலாக யோசித்து மண்டையை குழப்பிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ அந்த கடனை அடைக்கிறதுக்கான பல வழிகள் தானாகவே திறக்க போகுதுங்க. உங்கள் கைக்கு வரப்போகிற பணத்தை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா கண்ணடையும் அடைச்சி சீக்கிரமாக கடன் இல்லாத மனுஷன் அப்படிங்கிற ஒரு நிம்மதியான நிலைமைக்கு வரப்போகிறீங்க. அடமான வச்ச நகைகள், பத்திரங்கள் எல்லாம் உங்கள் கைக்கே திரும்ப வரப்போகுதுங்க. இதெல்லாம் நடக்குமான்னு நீங்கள் இப்போ சந்தேகப்படலாம். ஆனால் அந்த புதிய நபர் உங்கள் வீட்டு வாசப்படியை மிதிக்கும் போது இதெல்லாம் நிஜமாவே நடக்க போகுதுன்னு உங்களுக்கே புரியுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவர் வீட்டில் உங்களுக்கு இத்தனை நாளாக கிடைக்காத மரியாதையும் அன்பும் இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்குங்க. உங்களை எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்த மாமியார், நாத்தனார் எல்லாம் இப்போ உங்கள் அருமையை புரிஞ்சுக்கிட்டு உங்கள் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க. வீட்டில் நடக்கிற எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் உங்களை கேட்டுட்டு தான் முடிவெடுப்பாங்க. அந்த அளவுக்கு குடும்பத்தில் உங்களுக்கான அந்தஸ்து உயரப்போகுதுங்க. நீங்கள் நினச்சதை சாதிக்கிறதுக்கு உங்கள் கணவர் உங்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருப்பாருங்க. ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விலையுயர்ந்த பொருளை, அது நகையாக இருக்கலாம் இல்லை வண்டியாக இருக்கலாம், அதை உங்கள் கணவர் உங்களுக்கு பரிசாக கொடுத்து அசத்த போகிறாருங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு 2 வீலரோ இல்லை காரோ வாங்கணும்னு ஆசைப்பட்டு காசு பத்தாமல் அது தள்ளி போட்டுட்டே இருந்திருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை வேண்டாமுங்க. உங்கள் கைக்கு வரப்போகிற பணத்தில் நீங்கள் ஆசைப்பட்ட வண்டியை உங்கள் வீட்டு வாசலில் நிறுத்த போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் பணத்தை சரியான இடத்துல முதலீடு செய்கிறதுக்கான புத்திசாலித்தனமும் உங்களுக்கு தானாகவே வந்துடுங்க. நிலத்துலையோ இல்லை தங்கம் வாங்குறதுலையோ நீங்கள் இப்போ போடுற பணம் எதிர்காலத்தில் உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை அள்ளி கொடுக்க போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிற பண நிர்வாகம் உங்கள் தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தை சேர்க்க உதவி செய்யுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே இருக்கிற இன்னொரு பெரிய பிரச்சனை இந்த கண் திஷ்டி தாங்க. நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்சுட்டு வெளியே போனாலே சுற்றி இருக்கிற 4 பேர் கண்ணு உங்கள் மேலே படும். நல்லா இருக்கான், நீ
அப்படின்னு அவங்க நினைக்கிற நினைப்பே உங்களுக்கு பெரிய தடமையாக மாறிடுங்க. இதனாலேயே பல தடவை உங்களுக்கு காரணமே இல்லாத உடல் சோர்வும் வீட்டில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் வந்திருக்குங்க. ஆனால் இப்போ அந்த திஷ்டி தோஷங்கள் எல்லாம் மொத்தமாக விலக போகுது. உங்கள் வீட்டுக்கு வர அந்த நபர் ஒரு மிகப்பெரிய நேர்மறையான அதிர்வலையை தன் கூடவே கொண்டு வரதால உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பான வேலி தானாகவே உருவாகிடுங்க. இனிமேல் யாருடைய கெட்ட எண்ணமும் பொறாமையும் உங்களை நெருங்கக்கூட முடியாது. உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு பெரிய நண்பர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்குங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் உங்கள் மேலே உண்மையான பாசத்தோடு இருக்காங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக விரல் விட்டு தான் எண்ணணுங்க. உங்கள் நல்ல குணத்தை பயன்படுத்தி உங்ககிட்ட காரியம் சாதிக்கிறவங்க தான் இங்கே ரொம்ப பேர் இருக்கிறாங்க. ஆனால் இனிமேல் நடக்கிறதே வேறங்க. அந்த மாதிரி போலி முகமூடி போட்டுட்டு உங்கள் கூடவே சுற்றினவங்க எல்லாம் அவங்களாகவே உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. உங்களுக்கு உண்மையான உங்கள் உயர்வுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் மட்டும்தான் இனி உங்கள் கூடவே இருப்பாங்க. சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தில் இருக்கிற விஐபிகளோட தொடர்பும் நட்பும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அவங்க மூலமாக பல நல்ல காரியங்களை நீங்கள் சாதிக்க போகிறீங்க. இதெல்லாம் நடக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே அப்படி ஒரு ஆழமான அமைதி குடிகொள்ளுங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவப்பட்டு பிபி எகிரி டென்ஷன் ஆகிட்டு இருந்த நீங்கள் இப்போ ரொம்ப பொறுமையாகவும் பக்குவமாகவும் மாற போகிறீங்க. உங்கள் குழந்தைங்க கூட சேர்ந்து விளையாடுறது, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ரசித்து கேட்குறது, குடும்பத்தோட சந்தோஷமாக வெளியே போயிட்டு வர்றது, உங்கள் வாழ்க்கையோட சின்ன சின்ன அழகிய தருணங்களை மறுபடியும் முழுசா அனுபவிக்க தொடங்கிடுவீங்க. இத்தனை வருஷமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொலைச்ச உங்கள் நிம்மதியையும் சிரிப்பையும் அந்த அதிர்ஷ்ட தேவதை உங்கள் கைக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்க போகிறாருங்க. உங்கள் முகம் எப்போவுமே ஒரு சந்தோஷமான பிரகாசத்தோட ஜொலிக்க போகுது. உங்கள் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களில் கூட இப்போ ஒரு பெரிய மாற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு விதமான சோர்வு, இன்னைக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிற பயம், இதெல்லாம் இனிமேல் உங்கள் மனசில் இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா அந்த புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த நேரம் உங்கள் சுற்றி இருக்கிற ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கிடுங்க. இது வரைக்கும் உங்களை பார்த்து முகத்தை திருப்பினவங்க, உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்களுடைய நிலைமை உயரப்போகுதுங்க. நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கும். இத்தனை வருஷமாக நீங்கள் பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சேர்ந்து இப்போ ஒரு பெரிய அனுபவமாக மாறி உங்களை 4 பேருக்கு வழிகாட்டுற அளவுக்கு உயர்த்த போகுதுங்க. நீங்கள் யாருக்காவது ஒரு உதவி செஞ்சால் அது எப்பவுமே உங்களுக்கு தப்பாக தான் முடியுங்கிற ஒரு பெரிய தலைவலி. செஞ்ச உதவிக்கு நன்றி எதிர்பார்க்கலனா கூட பரவாயில்ல, ஆனால் அவங்களே உங்களை திருப்பி பேசுகிறப்போ அந்த வலி உங்களை ரொம்பவே காயப்படுத்தி இருக்கும். ஆனால் இனிமேல் அந்த மாதிரி ஆட்கள் உங்கள் பக்கத்திலே வர முடியாதுங்க. உங்கள் நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் அவங்க கூட இருப்பாங்க. உங்களை ஏமாத்துறவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கு வருத்தப்பட்டு உங்ககிட்டயே வந்து நிற்கிற காலம் இதுங்க. ஆனால் நீங்கள் அவங்கள பழி வாங்கணும்னு நினைக்காம உங்களோட வளர்ச்சியில் மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க. உங்கள் மனசை அந்த அளவுக்கு ரொம்ப பக்குவப்பட்டு ஒரு பெரிய அமைதியை உணருங்க. விவசாயம் இல்லை சொந்தமாக சின்னதாக ஒரு வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்க போகுதுங்க. மழை இல்லையே லாபம் இல்லையேன்னு வருத்தப்பட்ட காலம் எல்லாம் மழை ஏறி போச்சு. இப்போ நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். அந்த நபர் மூலமா கிடைக்க போற ஒரு சின்ன ஐடியாவால உதவி உங்க வியாபாரத்தை பல மடங்கு பெருக்க போகுதுங்க. கடனை எல்லாம் அடைக்க உங்களுக்கான ஒரு சொந்த இடத்த வாங்கி போடுற அளவுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் சரளமாக இருக்குங்க. உங்கள் வீட்டு தேவைக்காக போய் நின்று கஷ்டப்பட்டதெல்லாம் மாறி இப்போ கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு வரப்போகிறீங்க. உங்கள் குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதம் இப்போ உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை நீங்கள் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கணும். ஏன்னா சனி பகவான் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாதுங்க. அதே மாதிரி அவர் கொடுக்கறத சரியாக பயன்படுத்தணும்னா அதையும் அவர் ஏற்றுக்க மாட்டாருங்க. அதனால் வரப்போகிற பணத்தை எந்த ஒரு ஆடம்பர செலவும் செய்யாமல் உங்கள் குடும்பத்தோட எதிர்காலத்துக்காக சிறுக சிறுக சேமிக்க பழகுங்க. உங்கள் மேலே நீங்கள் முழு நம்பிக்கை வைங்க. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்கள் வேலையை சுறுசுறுப்பாக ஆரம்பிங்க. அந்த புதிய நபர் உங்கள் வீட்டு வாசலில் மிதிக்கிறப்போ உங்கள் தலையெழுத்து மட்டும் இல்லை, உங்கள் பரம்பையோட தலையெழுத்தே ஒரு பெரிய உச்சத்துக்கு போக போகுதுங்க. நல்லதே நினைங்க, சந்தோஷத்தை மட்டும் மனசில் ஏற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை ரொம்ப தைரியமாக தொடங்குங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற வெற்றி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுதுங்க. மகர ராசிக்காரங்களுக்கான உங்களுக்கு மனசுக்குள்ளே எப்போவுமே இருக்கிற ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய கூட்டத்தில் இருந்தாலும் உங்களை சுற்றி 1000 சொந்த பந்தங்கள் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத தனிமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய வலிகளை நம்ம கஷ்டங்களை உண்மையாக புரிஞ்சுக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லையேன்னு நினச்சி பல தடவை உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிற அந்த புதிய நபர் உங்கள் மனசில் இருக்கிற அந்த பல வருஷ தனிமையை மொத்தமாக போக்க போகிறாருங்க. உங்கள் வலிகளை காது கொடுத்து கேட்டு உங்களை ஒரு குழந்தை மாதிரி அரவணைச்சிக்க போகிறாரு. அந்த ஒரு பாசத்துக்காகவும் அக்கறைக்காகவும் தான் நீங்கள் இத்தனை வருஷமாக ஏங்கி தவிச்சிட்டு இருந்தீங்க. அந்த அன்பான வார்த்தைகள் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பல காயங்களை சுவடு தெரியாமல் ஆற்ற போகுது. குடும்பத்தில் ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உறவுகள் எல்லாம் இப்போ ஒன்று சேர போகிறாங்க. பாகப்பிரிவினை பிரச்சனை இல்லை வார்ப்பு
வரப்பு தகராறுன்னு ரொம்ப நாளாக தீர்க்க முடியாமல் இழுத்துட்டு இருந்த பல பஞ்சாயத்துகள் இப்போ எந்த ஒரு சண்டையும் சச்சரவும் இல்லாமல் ரொம்ப சுமூகமாக முடிவுக்கு வரப்போகுதுங்க. அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் மாதிரி செயல்பட்டு உங்கள் குடும்பத்தில் பிரிஞ்சு கிடக்கிற உறவுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து வைக்க போகிறாரு. நேத்து வரைக்கும் உங்கள விரோத மாதிரி பார்த்த உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம், இப்போ உங்க அருமைய முழுசா உணர்ந்துக்கிட்டு வந்து வழிய பேசப் போறாங்க. வீட்ல எப்பவும் ஏதோ சண்டை, சலசலப்புன்னு நிம்மதி இல்லாம இருந்த சூழ்நிலை மாறி, எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சிரிச்சு பேசுற ஒரு அழகான குடும்ப சூழல் உருவாகப் போகுதுங்க. உங்க வீடு சம்பந்தமான கனவுகள் எல்லாமே இந்த காலகட்டத்துல ரொம்ப சுலபமா நிறைவேறப் போகுது. சொந்தமா ஒரு சின்ன வீடாவது கட்டணும், வாடகை வீடு கஷ்டத்துல இருந்து வெளியே வரணும்னு வருத்தப்பட்டவங்களுக்கு அந்த நபர் மூலமா ஒரு பெரிய பண உதவி கிடைச்சு உங்க சொந்த வீடு கனவு நனவாகப் போகுது. ஏற்கனவே கட்டி முடிச்சு வீட்டை புதுப்பிக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கான சரியான நேரம் இதுதாங்க. ரொம்ப வருஷமா உங்க வீட்டுக்குள்ள ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி என்ன செஞ்சாலும் ஒரு சுபகாரியம் நடக்காம இருந்திருக்கு. ஆனா இப்போ உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே ஒரு தெய்வீகமான அதிர்வலை வீசுங்க. உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க ஏத்துற தீபம் வழக்கத்தை விட ரொம்ப பிரகாசமா எரியும். மகாலட்சுமி உங்க வீட்டுல நிரந்தரமா குடியேற போறாங்க அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான் இது எல்லாமே. எப்பவுமே நாளைக்கு என்ன ஆகுமோ, பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ஒரு விதமான பயத்தோட வாழ்ந்து பழக்கப்பட்டவங்களுக்கு இனிமே அந்த பயம் துளியும் இருக்காதுங்க. ஏன்னா உங்க ஒவ்வொரு அடியையும் அந்த குலதெய்வம் கூடவே இருந்து எடுத்து வைக்க போகுது. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக போடுற திட்டங்கள் எல்லாமே 100% அப்படியே பழிக்க போகுதா. அவங்க படிப்புல பெரிய அளவுல சாதிச்சு உங்களுக்கு ஒரு பெரிய பெருமையை தேடித்தர போறாங்க. இது நாள் வரைக்கும் நீங்க சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் சேர்த்து வச்சு பல மடங்கு சந்தோஷத்தை இந்த பிரபஞ்சம் உங்க மடியில கொண்டு வந்து கொட்ட போகுதுங்க. உங்க வாழ்க்கை பயணம் இப்போ ஒரு இருண்டு காட்டுல இருந்து வெளியே வந்து வெளிச்சமான ஒரு ராஜபாட்டையில ரொம்ப கம்பீரமா பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு. முழு நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வைங்க. இத்தனை வருஷமா நீங்க பட்ட அவமானங்கள், துரோகங்கள் எல்லாமே உங்க பூர்வ ஜென்ம கர்ம வினையை கழிக்கிறதுக்காக சனி பகவான் உங்களுக்கு கொடுத்த ஒரு சின்ன பரீட்சை தாங்க. அந்த பரீட்சையில நீங்க இப்போ எந்த தப்பும் பண்ணாம முழுசா ஜெயிச்சிடுங்க. அதனால இப்போ இந்த மாபெரும் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருது. இந்த புதிய நபர் உங்க வீட்டுல காலடி எடுத்து வச்ச அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய தெய்வீக வளையம் தானாகவே உருவாகிடுங்க. உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த இருண்டு சக்திகள், எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம ஓடிடும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்குங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில கஷ்டம்ங்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது. உங்களுக்கு ரொம்ப ஆழமா புரிய ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நீங்க செஞ்ச தான தர்மங்கள், கஷ்டப்பட்டு யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி, ஒரு வாயிலா ஜீவனுக்கு வச்ச தண்ணீன்னு இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமாக மாறி வந்து நிற்குது. அந்த புண்ணியம் தான் இந்த நபர் ரூபத்தில் உங்கள் வீட்டு வாசலில் வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்குதுங்க. அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது உங்கள் கைக்கு ஒரு பெரிய பணவரவு மட்டும் கொண்டு வர போகிறதில்ல, உங்கள் தலைமுறைக்கே தேவையான ஒரு பெரிய நிம்மதியையும் பாதுகாப்பையும் கையில் கொண்டு வர போகிறாருங்க. உங்களை பார்த்து இவனெல்லாம் எங்கே முன்னுக்கு வர போகிறான்னு ஏளனமாக சிரிச்சவங்க எல்லாம் இப்போ உங்கள் வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போய் நிற்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய இடத்துக்கு போக போறீங்க. அவங்க கண் திருஷ்டி எதுவும் உங்களை அண்ட விடாம உங்க குலதெய்வம் உங்களை ஒரு கவசம் மாதிரி எப்பவும் காக்க போகுதுங்க. இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். உங்க மனசுல இருக்கிற பழைய கசப்பான நினைவுகள் எல்லாம் முதல்ல முழுசா தூக்கி தூரமா போட்டுட்டுங்க. நீங்க தொடர்றது எல்லாமே தொடங்குங்க, தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுங்க. அந்த அளவுக்கு உங்க கிரகநிலைகள் இப்போ உச்சத்துல இருந்து உங்களுக்கு பெரிய ராஜயோகத்தை வாரி வழங்க போகுது. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடந்த துரோகங்களையும் கசப்பான அனுபவங்களையும் ஒரு பாடமா மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. அதையே திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டு இனிமே வரப்போற நல்ல வாய்ப்புகளை சந்தேகப்பட்டு தவற விட்டுறாதீங்க. நீங்க செஞ்ச தியாகம், உங்க நேர்மை எந்த பிரதிபலனும் பார்க்காம மற்றவங்களுக்கு நீங்க செஞ்ச உதவிகள் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பானா நிற்க போகுதுங்க. சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல 4 பேர் உங்களை அண்ணாந்து பார்க்குற ஒரு இடத்துல நீங்க ரொம்ப கம்பீரமா உட்காந்து பெரிய அளவுல சாதிக்க போறீங்க. உங்க பரம்பரையிலேயே யாரும் பார்க்காத ஒரு பெரிய செல்வ செழிப்பை நீங்க பார்க்க போறீங்க. அந்த அளவுக்கு சனி பகவான் உங்க மேல கருணமலையை முழுசா புளிய போறாருங்க. எவ்வளவு பெரிய உயரத்துக்கு நீங்க போனாலும் உங்க குலதெய்வத்தை மட்டும் என்னைக்குமே மறக்காதீங்க. உங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்களை மனசை நோகாம எப்பவும் நல்லபடியா பார்த்துக்கோங்க. அவங்களோட முழுமையான ஆசீர்வாதம் இந்த வெற்றி பயணத்துல உங்களை எந்த சரிவும் இல்லாம நிரந்தரமா பாதுகாக்குங்க. முழு நம்பிக்கையோட உங்க வாழ்க்கை பயணத்தை ரொம்ப சந்தோஷமா தொடங்குங்க. மகர ராசி நேயர்களே, எல்லாருக்கும் இனிமே வரப்போற காலம் வசந்த காலமா அமையட்டும்ங்க. உங்க வாழ்க்கையில நினைச்ச காரியங்கள் எல்லாமே தடையின்றி நிறைவேறுவதற்கு அந்த இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.